ஒருத்தர் நடுக்கடல்ல தனியா மாட்டின்னு இருக்கும்போது கடவுளே என்னை காப்பாத்துன்னு வேண்டுறாரு. உடனே அவர் முன்னாடி அவர் தனியா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சின்ன படகு ஒன்று வருது அவரை காப்பாத்துறதுக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லை இல்லை எனக்கு உங்கள் உதவி தேவையில்ல, என்னை காப்பாத்துறதுக்கு கடவுளே வருவாருன்னு. உடனே அவர்கிட்ட ஒரு பெரிய கப்பலே வருது. அவங்கக்கிட்டையும் எனக்கு உங்கள் உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமும் ஒரு ஹெலிகாப்டர் இவர் தனியாக மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து கயிறு போட்டு மேலே ஏறி வாப்பான்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்டையும் இல்லை இல்லை எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை, என்னை காப்பாற்ற கடவுள் வருவாருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. கடைசியில் அவர் அங்கேருந்து தப்பிக்க முடியாமலே இறந்து போய் கடவுளை நேரில் பார்த்து கேட்குறாரு, கடவுளே நீ ஏன் என்னை காப்பாற்றவே வரலன்னு. அதுக்கு கடவுள் கேட்டார், அட படுபாவி, உன்னை காப்பாற்றுறதுக்கு முதல்ல 2 கப்பல் அனுப்புனேன், அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரும் அனுப்புனேன், அது எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டு இப்போ ஏன் என்னை காப்பாற்ற வரலையான்னு கேட்குறியா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய கனவுகள்லாம் இருக்குது. ஆனால் அதை அச்சீவ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பை கூட கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு எல்லாமே மேஜிக்கெலாம் நடக்கும்னு நினச்சாக்கா கடைசியில் அவரை மாதிரி போயிட்டு கடவுள்கிட்ட புலம்பிட்டு இருக்க வேண்டியது தான். இது புரிஞ்சிக்க வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்டில் டேக் பண்ணுங்கள். அண்ட் லைஃப்பில் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா டூ ஃபாலோ மை அக்கௌண்ட் அண்ட் see you in another video. Bye guys.